தேர்தல் பத்திரங்கள் மூலம் உலகின் மிகப்பெரிய மிரட்டி பணம் பறிக்கும் கும்பலை பிரதமர் மோடி நடத்தி வருவதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணத்தை மராட்டிய மாநிலத்தில் மேற்கொண்டு வரும் ராகுல் காந்தி செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். பாஜக அரசு ஆட்சி கட்டிலில் இருந்து நிச்சயமாக ஒரு நாள் அகற்றப்படும் என்று அவர் உறுதிபட தெரிவித்தார். தற்போது பாஜகவுக்காகவும் RSS அமைப்புக்காகவும் வேலை செய்து வரும் CBI, அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது அப்போது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராகுல் எச்சரித்தார். தற்போது தவறு செய்யும் அதிகாரிகள் மீது எடுக்கப்படும் நடவடிக்கை இவர்கள் செய்த தவறை மற்ற அதிகாரிகள் நினைத்து கூட பார்க்க முடியாதபடி கடுமையாக இருக்கும் என்று பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்துள்ளார். ये जो सब कर रहे हैं कि किसी ना किसी दिन बीजेपी की सरकार बदलेगी और फिर कार्रवाई होगी और ऐसी कार्रवाई होगी कि मैं गारंटी कर रहा हूं ये फिर से कभी नहीं होगा, तो उनको भी सोचना चाहिए. சில ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் நிதி அமைப்பை சுத்தப்படுத்த தேர்தல் பத்திரங்கள் திட்டம் வடிவமைத்ததாக மோடி கூறியதாகவும், ஆனால் நாட்டின் மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிக்கும் வழி என்பது தற்போது தெரிய வந்துள்ளதாக ராகுல் காந்தி விமர்சித்தார். அரசியல் கட்சிகளை உடைக்க பாஜகவுக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்தது என்று கேள்வி எழுப்பிய ராகுல் காந்தி மகாராஷ்டிராவில் தேசியவாத காங்கிரஸ், சிவசேனா கட்சிகள் உடைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டினார். இதற்காக விசாரணை அமைப்புகளை பாஜக பயன்படுத்தவில்லை என்றும் மாறாக பணத்தை பயன்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த பணம் தேர்தல் பத்திரங்கள் மூலம் பாஜகவுக்கு வந்துள்ளதாக புகார் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.